அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர் 6 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது சமீபத்தில தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போராட்டத்தில ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் நள்ளிரவுல அவங்கள வந்து கைது செஞ்சிருந்தாங்க. இந்த மாரி சமாச்சாரங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அம்ச திட்டங்கள வந்து வழிவகுத்திருக்கு. ஸோ அதுல என்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க நம்ம பார்ப்போம். சரியா? தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பைகள கையாளுறப்ப என்ன ஆகுது? அவங்களுக்கு நுரையீரல், தோல் தொடர்பான பாதிப்புகள்லாம் ஏற்படுது. ஸோ அத சரி செய்வதற்காக ஒரு பிரத்யேகமான தனி திட்டம் வகுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவங்க பணியின் போது உயிரிழக்க நேரிட்டா, அவங்களுக்கு ஆல்ரெடி 5,00,000 அந்த இன்சூரன்ஸ் கவரேஜாக அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது இனிமேல் 10,00,000 கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் மத்தியில தொழில் முனைவோர்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அரசாங்கம் ரூ. 3,00,000 வரைக்கும் மானியத்தோட கடன்கள் வழங்க இருக்காங்க. அதாவது 35% ஆ மானியம். அது மட்டும் இல்லாம 6% வட்டி மானியத்தோட நமக்கு கடன்கள வழங்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆல்ரெடி அரசாங்கம் அவங்களுக்கு நிதியுதவிகள வழங்கிட்டு இருக்கு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய உயர்கல்விக்காக அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸ் இதெல்லாமே அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொந்த வீடுகள் இல்லாத தூய்மை பணியாளர்களுக்காக அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நகர்ப்புறங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு 30,000 வீடுகள் கட்டித் தரப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழ வீடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் காலையில உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, காலை உணவு சமைத்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அரசாங்கமே வழங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 6 அம்ச திட்டத்த நமக்கு வழிவகுத்து குடுத்திருக்காங்க. நம்ம தமிழக கேபினெட் தூய்மை பணியாளர்களுக்காக. அடுத்ததா இந்தியா சந்தித்த போர்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் எப்போதெல்லாம் போர் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல குடுத்திருக்காங்க. 1947ல இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி இந்தியாவோடயும் சேரலாம், பாகிஸ்தான் கூடயும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுச்சு. எங்க இந்தியாவோட சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால பாகிஸ்தான் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுடைய உதவியோட ஜம்மு அண்ட் காஷ்மீர தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் முதல் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்திருக்கு. இந்த விவகாரத்துல ஐநா சபை தலையிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏப்ரல் 22, 1948ல ஒரு தீர்மானத்த வந்து நிறைவேற்றி இருப்பாங்க. ஸோ அந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எல்லைக்கோடு வகுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இப்ப நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல ஒரு பகுதி 2 இல்ல 3 பகுதி இந்தியாவுக்கும், ஒரு பகுதி வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீராவும் இருக்கு. அதன் பிறகு 1965ல ஆபரேஷன் ஜிப்ரால்டார் அப்படிங்கிற பேர்ல மறுபடியும் பாகிஸ்தான் காஷ்மீருக்குள்ள ஊடுருவ நினைக்கிறாங்க. 17 நாட்கள் நடந்த இந்த போர்ல லால் பகதூர் சாஸ்திரி தலைமையில இருந்த இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட லாகூர் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணிட்டு வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறமா அமெரிக்காவும், சோவியத் யூனியனும் தலையிட்டனால இந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போர் தான். அதனுடைய விளைவாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நமக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது நாடு உருவாகியிருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையில பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டிலிருந்து விடுதலை வாங்கி, பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்ட நம்ம உருவாக்கி குடுத்திருப்போம். பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்ட இருக்க 90,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்தியாவோட சரணடைஞ்சிருந்திருப்பாங்க. அடுத்ததா 1999ஆம் ஆண்டு மறுபடியும் கார்கில் பகுதியில போர் ஏற்படுது. பாகிஸ்தான் கார்கில் பகுதியை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. மறுபடியும் இந்தியா, வாஜ்பாய் அவர்கள் தலைமையில இருந்த இந்தியா பல்வேறு கட்ட போராட்டங்கள், அதன் பிறகு சர்வதேச அளவிலான ஒரு 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 பிரஷர் காரணமாக பாகிஸ்தான் மறுபடியும் கார்கில் போர்ல தோற்கடிச்சு வெளியே அனுப்பப்படுறாங்க. சரியா? அடுத்ததா 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, உரி ராணுவ முகாம்களுக்கு வந்து பாகிஸ்தானிய தீவிரவாதி அமைப்புகள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதற்கு பதிலடியா நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? போய் தீவிரவாத முகாம்கள பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள தாக்கி நம்ம அழிச்சுட்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் 2019ல புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய முகாம்கள்ல வந்து ராணுவ முகாம்கள்ல போய் நம்ம தாக்குதல் நடத்தி வெளியே வந்திருக்கோம். அடுத்ததா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நம்ம
அதாவது பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத போட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவ முகாம்களை அழிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனைகளை பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். 2 முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.